பையன் தினமும் ஸ்கூல் வேனில் ஏறும்போது பசங்க அவன் மேலே பிரெட்டெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக அந்த பிரெட்டை தூக்கி போட்டு அவன் சீட்டில் போய் உட்காந்துருவான். ஏன்னா இவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பான். அவன் போட்டிருக்க ஷூ கூட கிழிஞ்சு தான் இருக்கும். அவன் வீட்டில் போய் புது ஷூ வாங்கித்தாங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பைசா கிடையாது. ஏன்னா உங்கள் அக்காவோட பழைய ஷூ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு அந்த ஷூவை பிளாக் கலரில் மார்க்கரை வச்சு மாற்றுறான். அவனுக்கு பிங்க் கலர்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட அது லேடிஸ் ஷூன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அவங்க அவனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதுல இவனும் பார்ட்டிசிபேட் பண்றான். கூடவே ஒரு பொண்ணு ஓடி வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறா. அவளை அங்க இருந்த எல்லா பசங்களும் துரத்தி விட பாக்குறானுங்க. ஆனா இவன் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இப்ப கேமும் ஸ்டார்ட் ஆகிருது. இப்ப நம்ம ஹீரோ தான் ரொம்ப வேகமா ஓடுறான். இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு பார்த்தா கடைசியில அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்துடுறா. இவன் கீழே விழுந்துடுறான். பொண்ணு நம்ம ஹீரோவை கை கொடுத்து தூக்கலான்னு வரான். ஆனா ஹீரோ அவளை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது அவளும் இந்த ஸ்கூல்ல தனிமையில தான் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கான்னு. அதனால நம்ம ஹீரோவும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.